அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வருகின்ற இந்த ஜூன் 6ஆம் தேதி என்று ஒரே நேர்கோட்டில் 6 கோள்கள் வந்து காணப்பட போகிறது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விதிகளினுடைய மாற்றங்கள் என்ன, அந்த ஒரு விதியானது இவர்களுக்கு வந்து பிடித்த மாதிரியான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறதா, இல்லை மீண்டும் இவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது சிக்கலை வந்து ஏற்படுத்த போகின்றதா, இது போன்ற பல முக்கியமான திருப்பங்களை பற்றி தான் இந்த கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க கன்னிராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும் பொழுது ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு ஒரு விஷயத்தை வந்து செய்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னன்றதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். 6ஆம் தேதி ஏற்படக்கூடிய அந்த கோள்களினுடைய அமைப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா விபரீதமாக இருக்க போகுதா, அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அமாவாசையும் காணப்படுறதுனால மிக பயங்கரமாக ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு காலகட்டங்களில் வந்து கன்னிராசிக்காரர்களினுடைய கிரகங்களினுடைய பயிற்சியானது இவர்களுக்கு எப்படி இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவர்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ராசியில் வந்து பார்த்திங்கன்னா கேதுங்க, ரண ரேகஸ்தானத்தில் சனி, களத்திரஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், சூரியன், குரு என கிரகநிலைகள் உள்ளன. இதனை வைத்து இவர்களுக்கு கணக்கிடும் பொழுது ரிஷப ராசியில புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஆகியவை வந்து நடப்பது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ராகு கேது பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது இந்த ஆண்டில் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை. அதே போல் இந்த மாதத்தினுடைய இறுதி நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சியானது வந்து நடக்க போகிறது. இந்த ஒரு கிரகங்களினுடைய பயிற்சினால நீங்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பது அவசியம். அதே போல் மேசராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய் தோஷத்தை வந்து ஏற்படுத்துகிறாரு. ரிஷபராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை ஆகியவை நடப்பது உங்களுக்கு சாதகம்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் சாதகமாகவும் பல விஷயங்கள் நெருக்கடிகளை வந்து ஏற்படுத்தலாம். அதே போல் செலவுகள் வந்து குடும்பத்தில் சண்டை, சகோதர உறவில் சிக்கல்கள், இது போன்ற உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் போன்றவை உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் காணப்படுகிறது. உங்களுடைய தொழில் வளர்ச்சியானது வந்து பார்த்திங்கன்னா தாமதமாகும். அதே போல் கடினமாக முயற்சி செய்ய வேண்டும். சகோதரர்களுடன் பிரச்சனைகள் ஏற்படலாங்க. உடல் ஆரோக்கியத்திலுமே கவனங்கள் உங்களுக்கு தேவை. திடீர் செலவுகளும் உங்களுக்கு உண்டாகலாம். வேலை மற்றும் தொழில் மாற்றங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். முன்னேற வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் கலவையான ஒரு மாதமாகவும் இருக்க போகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் இந்த மாதத்தினுடைய 2ஆம் பாதியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் மற்றும் அரசு தொடர்பான விஷயங்களானது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் கூடுதல் வருமானத்திற்கான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். செல்வங்கள் உங்களுக்கு பெருகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களினுடைய கடின உழைப்புக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு சில சிறப்பு மரியாதைகள் வழங்கப்படலாம். அதே போல் கமிஷன் மற்றும் ஒப்பந்தங்களில் வந்து பார்த்திங்கன்னா பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வந்து நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே வந்து இருக்கும். செவ்வாய் மேசராசியில் ஆட்சியாக அமர்வது உங்களுக்கு கடுமையான செவ்வாய் தோஷத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. குடும்ப சகோதரர்களுடைய வழியில ஏதேனும் சிக்கல்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பது அவசியம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த முதல் 2 வாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமற்ற நிலையை வந்து குறிக்கும். எதிலுமே குறுக்கு வழிகளை வந்து எடுக்கவோ அல்லது விதிகளை வந்து மீறவோ கூடாது. செவ்வாயினுடைய பயிற்சி தவிர ஏனைய கிரகங்களினுடைய பயிற்சிகள் சாதகமாக இருக்குங்க. அதே போல் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்தலாம்.
இந்த மாதங்களில் எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமுடன் கையாள்வது நல்லது. எல்லா காரியங்களிலும் அனுகூலத்தை தருவார். அதே போல் முக்கிய நபர்களினுடைய உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. மனதில் தன்னம்பிக்கையானது ஏற்படும். எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் துணிச்சலாக செய்து வெற்றியும் பெறுவீர்கள். அரசாங்க ரீதியிலான விஷயங்கள் நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரங்களானது விறுவிறுப்படையும். அதே போல் கடந்த காலங்களில் இருந்த மந்த நிலைகளானது மாறும். வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மை கொடுக்குங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா மேலதிகாரிகளுடைய சொல்படி நடந்து கொள்வது அவர்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே போல் பணவரவுகள் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் கலகலப்பும் இருக்கும். கூடவே மனதில் ஒருவித கவலையும் இருந்து வரும். வாழ்க்கை துணையுடன் எதையுமே பேசி தீர ஆலோசித்து செய்வது நன்மையை தரும். அதேபோல் பிள்ளைகள் அன்பு செலுத்துவார்கள். ஆனால் அவர்களுக்காக செலவு செய்ய நேரிடும். பெற்றோர் வழியில் இருந்து வந்த கசப்புணர்வுகள் இப்பொழுது மாறும். பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையினருக்கு ராசிநாதன் புதனினுடைய சஞ்சாரங்களானது எதிர்பாராத நல்ல திருப்பங்களை ஏற்படுத்துங்க. மனதில் சந்தோஷங்களும் உண்டாகும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே சமாளித்து முன்னேறி செல்வீர்கள். அதே போல தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் இழுபறியான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிப்பீர்கள். அரசியல் துறையினருக்கு புதிய பதவிகளும் கிடைக்கும். மரியாதை, அந்தஸ்து ஆகியவை உயரும். எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்களானது உங்களுக்கு உண்டாகும். பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலங்களும் ஏற்படும். திறமைகளும் வெளிப்படும். காரியங்கள் அனுகூலமாகவே உங்களுக்கு நடக்கும். மனதில் தைரியங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் சுறுசுறுப்புகள் காணப்படும். மற்றவர்களை விட கூடுதலாக படிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளானது உங்களுக்கு தீரும். ஆனால் வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. குடும்பத்தில் சம்பந்தப்பட்ட காரியங்கள் சரிவர நடக்காமல் தடை தாமதங்கள் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய நலனுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். மன திருப்தியுடன் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பண வரவுகளும் கூட. மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றி எடுத்த முடிவுகள் மன திருப்தியை கொடுக்கும். அலைச்சலும் அதிகரிக்கும். டென்ஷனும் உங்களுக்கு குறையும். உடல் ஆரோக்கியங்கள் ஏற்படும். விரும்பியபடி காரியங்களை நடக்கக்கூடிய செயலாக அமையும். நீண்ட தூர தகவலும் நல்ல தகவலாகவே இருக்கும். தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றங்கள் காணப்படும். லாபங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் ஏற்படுத்துவதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும். நீண்ட நாள் கனவு நல்லபடியாகவே நிறைவேறும். தொடங்கிய காரியம் அனுகூலமாகவே உங்களுக்கு முடியும். எதிரிகள் அடங்கி போவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமுமான சூழ்நிலைகளே உருவாகும். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் மேலோங்கும். பெண்களுடைய வகையில் நற்பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளினுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதுனால அவருடன் அனுசரணையாக நடந்து கொள்ள முயற்சி செய்யவும். அதேபோல வாழ்க்கை துணையினுடைய வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. உறவினர்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படும். சிலருக்கு பிள்ளைகள் மூலமாக பணவரவுகள், பொருள் சேர்க்கைகள் இந்த மாதிரிலாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் உங்களுக்கு நீங்கும். பழைய சொத்தை விற்றுவிட்டு புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. தாய்வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. அதே போல இளைய சகோதரர்களுடைய வகையில் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும். அவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ளணும். அலுவலகத்தில் பணிச்சுமைகளானது அதிகரிக்கும். பணிகளில் கவனங்கள் தேவை. சக ஊழியர்களினுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதுடன் விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும். அதேபோல தொழில் வியாபாரத்தில் அனுகூலமான போக்கே காணப்படும். விற்பனையும் லாபங்களும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். சுய தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு வளர்ச்சிக்கான வழிகளும் பிறக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இது அமையும். அதேபோல குடும்ப உறுப்பினர்களிடையே உங்களோட மீதான அன்பும் அக்கறையும் அதிகரிக்கும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனங்கள் தேவை. சிலருக்கு பதவி உயர்வுகள் தேடி வரும். மேலும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா வெங்கடேச பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும், முருக பெருமானுக்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்வதும் நன்மையை தரும். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.